குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதுகிறோம். மொத்தம் எத்தனை இருக்குது? 26 இருக்குது இல்லையா? இதில் இந்த ஆல்ஃபபெட்ஸில் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டுன்னு வரும். லெஃப்ட் டு ரைட் என்னென்னா நமக்கு எது லெஃப்ட்டோ அதுதான் இங்கே ஏபிசிடியில் வந்து லெஃப்டாக இருக்கும், நமக்கு ரைட் சைடு உள்ளது ரைட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இது மேலே நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஏக்கு மேலே 1, பிக்கு மேலே 2, இந்த மாதிரி இசட் வரைக்கும் 26 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த நம்பர்ஸை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ தான் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ A1, B2 இதை வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள 26 நம்பர்ஸையும் நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். இப்போ இது ரிவர்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி இருக்கும். 1லேருந்து 26 வரைக்கும் ரிவர்ஸ் நம்பரில் இருக்கும். ஓகேவா? அப்போது லெஃப்ட் டு ரைட்னா A to Z இப்படி இருக்கும். இது இசட்லேருந்து ஏ வரைக்கும் எழுதிட்டு லெஃப்ட் டு ரைட்னா இந்த மாதிரி இருக்கும். இசட் தான் லெஃப்டில் இருக்கும், ஏ தான் ரைட்டில் இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ்க்காக மட்டும்தான் இதை அப்படியே எழுதி நம்பர்ஸை கீழே போட்டிருக்கேன். மற்றபடி இசட் டு ஏ எழுதும்போது லெஃப்ட் வந்து இசட்டாக தான் இருக்கும், ரைட்டுங்கிறது ஏவாக இருக்கும். ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸையே 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஏலேருந்து எம் வரைக்கும் உள்ளதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க. என்லேருந்து இசட் வரைக்கும் உள்ளதை என்ன சொல்லுவாங்க? செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு இப்போ ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு கேட்டோம்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஏ டு இசட் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு எல்லாமே தெரியும், எந்த விஷயத்தான் ஏ டு இசட் இதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கும் சொல்லுங்களா, அந்த மாதிரி உள்ளதான் ஏ டு இசட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னவா இருக்கும்? இசட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் பாய். பிக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னது? ஒய். ஓகே. அடுத்தது கிராக்ஸ். சிக்கு ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ். அடுத்து டிக்கு என்ன வரும்? டியூ. அப்போ டிக்கு ஆப்போசிட் என்னது? டபிள்யூ. இ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈவினிங்னு வச்சுக்கலாமா? அப்போ ஈக்கு ஆப்போசிட் என்னது? வி. அடுத்தது ஃப்ளூ. எஃப்க்கு ஆப்போசிட் யூ. ஜிக்கு என்னது? கோட். ஜிக்கு ஆப்போசிட் டி. ஓகேவா? அப்புறம் ஹச்சுக்கு ஹை ஸ்கூல். ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ். அடுத்தது இந்தியன் ரயில்வே. ஓகேவா? ஐக்கு ஆப்போசிட் என்னது? ஆர். அடுத்தது ஜங்கிள் குயின். ஜேக்கு ஆப்போசிட் கியூ. அடுத்தது கெச்சப். கேக்கு ஆப்போசிட் பி. ஓகேவா? லோகோ. எல்லுக்கு ஆப்போசிட் ஓ. மேன். எம்முக்கு ஆப்போசிட் என்னது? எம். ஓகேவா? இதை வந்து நம்ம இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏக்கு ஆப்போசிட்ல உள்ள லெட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு இசட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏக்கு இசன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ கேக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நமக்கு கேனா என்ன ஞாபகம் வரணும்? கெச்சப். அப்போ கேக்கு ஆப்போசிட்ல உள்ளது பி. ஓகேவா? இந்த மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? மெமரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆப்போசிட் நம்பர் கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். இந்த ஷார்ட்கட்டை என்ன பண்ணிக்கலாம்? மெமரி பண்ணி நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். இப்போது நமக்கு ரைட் பொசிஷன் அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஏலேருந்து இசட் வரைக்கும் மேலே உள்ள நம்பர்ஸை என்ன பண்ணிடுவோம்? மனப்பாடம் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? லெஃப்ட் டு ரைட். ஆக்சுவலி ஏ டு இசட் எப்படி இருக்கும்? நார்மலாக லெஃப்ட் டு ரைட் இருக்குது. ஓகேவா? அப்போது லெஃப்ட் டு ரைட் இருக்கும்போது நம்ம ஜியோட பொசிஷன் என்ன, அதோட பிளேஸ் என்னன்னு கேட்டால் 7. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மெமரி பண்ணியிருப்போம். அப்போ 7th பொசிஷனில் என்ன லெட்டர்னு கேட்டால் G7. அப்போ டக்குன்னு என்ன சொல்லிடணும்? 7th பிளேஸில் ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதே இது அவங்க இப்படி கூட கேட்கலாம். ரைட்டில் இருந்து லெஃப்டில் ஜியோட பிளேஸ் என்ன, பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்நேரம் உட்காந்து பேக்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா என்னென்னா ரைட் பொசிஷன்னு ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ரைட் பொசிஷன் தெரியும். நான் என்ன பண்ணணும்? 27லேருந்து லெஃப்ட் பொசிஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் பொசிஷன் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜியோட ரைட் பொசிஷன் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரைட் பொசிஷன் ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 27 மைனஸ் ஜியோட லெஃப்ட் பொசிஷன் என்னது? நமக்கு மெமரி பண்ணியிருப்போம் G7. அப்போ 7. ஓகேவா? இப்போ 7. அந்த 7 மைனஸ் பண்ணால் 27 மைனஸ் 7 என்னது? 20. பாருங்கள், இங்கே நம்ம வந்து பேக்வேர்டில் எழுதி வச்சுருக்கோம். அதில் நம்ம ரைட் டு லெஃப்ட்டுக்கு எழுதியிருக்கோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா என்ன கீழே உள்ளது தான் என்னது? ரைட் டு லெஃப்ட். அதாவது ரைட் பொசிஷன், ரைட்லேருந்து கிடைக்கிற பொசிஷன் அதை தான்
ரைட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜிக்கு 20 கிடச்சிருச்சா? மேலே உள்ளதை நம்ம என்ன பண்ணிடணும், மெமரைஸ் பண்ணிடணும். கீழே உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது லெஃப்ட் பொசிஷன் ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், மெமரி பண்ணிடணும். ரைட் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு ரைட் பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டி எடுத்துக்கலாம். ஓகேவா? டீயோட லெஃப்ட் பொசிஷன் என்னென்னா நம்ம மெமரி பண்ணிடணும். T20. ஓகேவா? டீயோட பொசிஷன் 20, டீயோட நம்பர் 20 அப்படின்னு மெமரி பண்ணிடணும். இப்போது நமக்கு ரைட் பொசிஷன் ஆஃப் டீன்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கணும்? 27 மைனஸ் லெஃப்ட் பொசிஷன் ஆஃப் டி. லெஃப்ட் பொசிஷன் டீயோட லெஃப்ட் பொசிஷன் அது டீயோட நம்பர் நமக்கு மெமரி பண்ணிட்டோம். என்னது? T20. அப்போ 27லேருந்து இந்த 20 மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 7. அப்போ டீயோட ரைட் பொசிஷன் என்னது? 7 நமக்கு கிடைச்சிச்சா? இதுதான் இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் ஒவ்வொன்றா போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரே ஃபார்முலாவில் 27 மைனஸ் லெஃப்ட் பொசிஷன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ரைட் பொசிஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம், வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் இ ஃப்ரம் ரைட் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட். ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஈயோட பொசிஷன். நார்மலாக ஈயோட பொசிஷன் என்னது? 5. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் ரைட், அதாவது அல்ஃபபெட்டில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் ரைட்டில் இருந்து ஈயோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம்ல ரைட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. 27 மைனஸ் லெஃப்ட் பொசிஷன். ஈயோட லெஃப்ட் பொசிஷன் என்னது? 5. அப்போ 27 மைனஸ் 5 என்னது? 22. ஸோ ஈயோட ரைட் பொசிஷன் என்னது? 22. இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து பேக்கில் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ ஈக்கு என்னது? 22. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். டக்குன்னு ஒரு செகண்டில் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்தது செகண்ட் சம், ஃபைண்ட் த லெட்டர் விச் இஸ் 18th ஃப்ரம் ரைட் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட்டர் அல்ஃபபெட்டில் ரைட்டில் இருந்து 18th என்ன சொல்லியிருக்காங்க? 18th லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ரைட்ல இருந்து 18th லெட்டர் என்னன்னு தெரியாது. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? லெஃப்ட்ல இருந்து தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரைட்ல இருந்து 18th கொடுத்துட்டாங்க. இந்த ரைட்ல உள்ள பொசிஷனை நம்ம லெஃப்ட் பொசிஷனாக மாற்றிக்கணும். ஸோ லெஃப்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? நம்ம ரைட் பொசிஷனுக்கு படித்த அதே ஃபார்முலா தான். ரைட் பொசிஷனுக்கு என்ன பண்ணணும்? 27லேருந்து லெஃப்ட் பொசிஷனை மைனஸ் பண்ணுறோம். இது லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும்? 27ல இருந்து ரைட் பொசிஷனை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ என்ன கிடக்கு? 27ல் நமக்கு ரைட்லேருந்து 18th லெட்டர் கேட்டிருக்காங்க. 27 மைனஸ் 18 என்னது? 27ல் 18 போச்சுன்னா 9. இப்போ நமக்கு லெஃப்ட் பொசிஷன் கிடச்சிருச்சுல. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? அல்ஃபபெட் ஆர்டரில் 9th நம்பர் என்னது? ஐ தான் என்னது? 9th பிளேஸில் இருக்கும். ஸோ இப்போ என்னது? ரைட்டில் இருந்து உள்ள அல்ஃபபெட் என்னது? ஐ. புரியுதா? நமக்கு டக்குன்னு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது புரிஞ்சிடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விச் லெட்டர் கம்ஸ் இன் 9th பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதாவது லெஃப்ட்ல இருந்து 9th பொசிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், மெமரி பண்ணியிருக்கோம். என்னது? 9th ஐயோட நம்பர் என்னது? 9. ஸோ 9th பொசிஷனுக்கு ஆன்சர் என்னது? ஐ. ஓகேவா? லெஃப்ட்டுங்கும்போது நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதை வந்து நம்ம மெமரி பண்ணியிருப்போம். ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம மெமரி பண்ணல. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரைட்டில் கொடுத்த நம்பரை நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? 27லேருந்து மைனஸ் பண்ணோம்னா லெஃப்ட் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ லெஃப்ட் கிடச்சிருந்தா லெஃப்ட்டில் உள்ள நம்பரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு சொல்லிடலாம். என்னது? 27ல் 18 போச்சுன்னா 9. அப்போ என்ன லெட்டர்? ஐ. ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் W ஃப்ரம் லெஃப்ட் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட். ஓகேவா? W லெஃப்ட்ல இருந்து Wவோட பொசிஷன் கேட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி மெமரி பண்ணியாச்சு. Wக்கு என்னது? 23. ஓகேவா? ஆன்சர் 23. லெஃப்ட்ல இருந்து கேட்டுறதுனால டக்குன்னு சொல்லிடலாம் 23. இதே இது ரைட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? 27ல இருந்து லெஃப்ட் பொசிஷன் 23 மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னது? ரைட்ல இருந்து கேட்கறதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் சம், வாட் வில் கம் இமீடியட் ரைட் ஆஃப் கியூ. ஓகேவா? இமீடியட் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருக்க லெட்டருக்கு அடுத்த உள்ள
நம்பர் ஓகேவா ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூக்கு ரைட்டில் என்ன இருக்குது கொஸ்டின் பாருங்கள், இங்கே கியூ எழுதியிருக்கோ இந்த கியூ இருக்குது. கியூக்கு இதுதான் ரைட் ஓகேவா. நமக்கு ரைட் எதுவோ அதுதான் என்னது அந்த லெட்டருக்கும் ரைட்டாக இருக்கும். ஸோ கியூக்கு அடுத்து உள்ள ரைட் என்னது ஆர். அப்போ ஆன்சர் என்னது ஆர். அடுத்தது which letter will come just left of G in English alphabet. அதாவது ஜிக்கு லெஃப்ட், ஜஸ்ட் லெஃப்ட்னா ஜிக்கு அடுத்து பக்கத்தில் உள்ள லெஃப்ட் ஓகேவா. ஜிக்கு பக்கத்தில் உள்ள லெஃப்ட் ஓகேவா. ஜிக்கு லெஃப்ட் எங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஜி இருக்கு, அதுக்கு லெஃப்ட். லெஃப்ட் என்னது நமக்கு எது லெஃப்ட் தான் அதுதான் என்னது அந்த லெட்டருக்கும் லெஃப்ட். ஸோ ஜிக்கு லெஃப்ட் என்ன இருக்கு எஃப். ஸோ த ஆன்சர் இஸ் எஃப். Seventh question. If the English alphabet has been written in backward order, what is the third letter to the left of H? ஓகேவா. இப்போ அல்ஃபபெட் வந்து A to Z இருந்துச்சு அப்படின்னா ஹச்சுக்கு லெஃப்டில் தேர்டாக என்ன லெட்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகே. தேர்ட் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் ஹச், ஹெச்சுக்கு லெஃப்டில் இருந்து தேர்டு ஓகேவா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க has been written in backward order ஓகேவா. எப்படி இருக்கு பேக்வேர்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது ரிவர்ஸில் எழுதியிருக்கு. இசட்லேருந்து ஏ வரைக்கும் எழுதியிருக்கிறதுல ஹெச்சுக்கு லெஃப்டில் தேர்ட், அதாவது ஹெச் இங்கே இருக்குன்னா இதுக்கு லெஃப்டில் தேர்டாக உள்ளது 1 2 3 கே ஓகேவா. அப்போ ஆன்சர் கே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம் ஹாலில் போய் ஃபஸ்ட்டில் ரிவர்ஸில் எழுதிக்கிட்டு இருக்க மாட்டோம். இசட்லேருந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸில் எழுதிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன போயிடும் டைம் அவுட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹெச் தெரியும் ஓகேவா. இவங்க லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா, ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் நார்மலாக எழுதிக்கிறதுல ரைட்டாக எடுத்துக்கணும் ஓகேவா. நார்மலாக எழுதிக்கிறதுல ஆக்சுவலி அவங்க லெஃப்ட்டு தான் கேட்டிருக்காங்க, ஆனால் என்ன கொஷின் ரிவர்ஸில் இருக்குது, பேக்வேர்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்வேர்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் எடுத்துக்கலாம், கரெக்டாக லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒன் டைம் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கோம். அப்போனா என்ன பண்ணணும் ஹெச்சுக்கு ரைட்டில் தேர்ட் லெட்டர் எடுத்துக்கணும் ஓகேவா. 1 2 3 கே கிடச்சிருச்சா ஓகேவா. என்ன கிடச்சிருச்சு கே கிடச்சிருச்சு. அதே மாதிரி பேக்வேர்டில் எழுதியிருக்கிறதுல செக் பண்ணி பாருங்கள். ஹெச்சுக்கு லெஃப்டில் தேர்ட் லெட்டர், ஹெச்சுக்கு இதுதான் லெஃப்ட்டு. அப்போ 1 2 3 தேர்ட் லெட்டர் என்னது கே. ஸோ ஆன்சர் கே. எப்படி பார்த்தாலும் என்ன கிடைச்சிது கே கிடைக்கிது. ஆனால் என்ன பண்ணோம் நம்ம நார்மல் ஆர்டரில் எழுதியிருந்தோம் அப்படின்னா கொஷினில் லெஃப்ட் கேட்டிருந்தா நம்ம ரைட்டில் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஸ்டினில் ரைட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம லெஃப்டில் பண்ணிக்கணும் ஓகேவா. கொஷின் கவனமாக பார்க்கணும். பேக்வேர்டில் இருக்குது அப்படின்னா தான் நம்ம அதை மாற்றி பண்ணிக்கணும். அப்போ ஹெச்லேருந்து தேர்ட் லெட்டர் லெஃப்டில் என்னது கே ஓகேவா. இன்னும் இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா ஹெச். இப்போ ஹெச்சுக்கு லெஃப்ட்டு, ஹெச்சுக்கு லெஃப்ட் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். எத்தனை லெட்ரு 3 லெட்ரு. அப்போ 3 மைனஸ் பண்ணணும். எப்போ அது மைனஸ் பண்ணணும் நார்மல் ஆல்ஃபபெட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏ டு இசட்ல இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிடலாம். ரைட்டுன்னு கேட்டால் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பேக்வேர்டில் இருக்குது. அப்போ லெஃப்ட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா ஹெச்சோட பொசிஷன் இது 8. நார்மலாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், -3 போட்டுக்கணும். ஆனால் இது பேக்வேர்டில் இருக்கிறதுனால லெஃப்ட்டை வந்து என்ன பண்ணிக்கணும் +3 போட்டுக்கணும். அப்போ 8 + 3 என்னது 11th பொசிஷன். நம்ம இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் மெமரி பண்ணியிருக்கோம். ஆல்ஃபபெட்டில் 11 எதை டினோட் பண்ணுவோம் கே. ஸோ 11 8 + 3 11 கே. டக்குன்னு இப்படி போட்டுடலாம் ஓகேவா. ஒன்று நம்ம முன்னால் பார்த்து எழுதி போடணும், அதுக்கு டைம் ஆகும். ஸோ ஹெச்சோட நம்பர் 8, நமக்கு லெஃப்ட்டு நான் மைனஸ் பண்ணணும். ஆனால் பேக்வேர்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணுற போல் ப்ளஸ் பண்ணிக்கணும். 8 + 3 11. 11 எதை டினோட் பண்ணுது கேவை டினோட் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் கே ஓகேவா. அடுத்தது இஃப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ் ரிட்டன் இன் பேக்வேர்ட் ஆர்டர் which letter will come 5th to the right of M ஓகேவா. இப்போ எம்முக்கு ரைட்டில் 5th பிளேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா பேக்வேர்ட் ஆர்டரில் இருக்குது ஓகேவா. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது பேக்வேர்ட் ஆர்டரில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் செகண்ட் ஹாஃப்னா என்னது
என்லேருந்து இசட் வரைக்கும். ஓகேவா? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேக்வேர்டில் இருக்குது, அதாவது இந்த இசட் இங்கே இருக்குது, இங்கேருந்து போயிருக்கு. இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ இந்த மாதிரி ரிவர்ஸில் போயிருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எம்முக்கு அடுத்து 5th பிளேஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு எம்முக்கு இப்போ ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதி இப்போ மறுபடியும் இசட் இருந்து மாற்றி எழுதிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு டைம் இருந்துச்சுன்னா இந்த A to Z எழுதி இந்த நம்பர்ஸ் போட்டு வச்சிடலாம். ஓகேவா? நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னா A to Z எழுதி இந்த மேலே உள்ள நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அப்போ நமக்கு கொஷின் பார்க்கும்போது டக்குன்னு முன்னால் பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எம்மிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, எம்மிலேருந்து ரைட்டில் 5th பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எம்மிலேருந்து ரைட்டில் 5th பிளேஸ் பார்த்தா 1 2 3 4 5 6. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, இது நார்மலாக இல்லை, பேக்வேர்டில் இருக்குது, பேக்வேர்டு ஆர்டரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த இசட் இங்கே வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், எம்முக்கு அப்புறம் 5th பிளேஸை இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். பேக்வேர்டில் தானே இருக்குது. ஸோ இசட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு வரணும். 1 2 3 4 5. 5th பிளேஸ் என்ன இருக்குது, எம்முக்கு அடுத்ததுலேருந்து 5th பிளேஸ் ரைட்டில். ஸோ எம்முக்கு அடுத்து இதுதான் ரைட்டு, ஆனால் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 என்னது ஆன்சர் B. ஓகே, என்ன வரும் B. உங்களுக்கு புரியுதா? எம்முக்கு அடுத்து ரைட்டில் 5th பிளேஸு, எம்முக்கு அடுத்து இதுதான் ரைட்டு, ஆனால் இது வந்து நார்மல் ஆர்டரில் இல்லை, ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ரிவர்ஸ் ஆர்டருங்கும்போது இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வின்னு வரும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5th பிளேஸில் வி வருது. அதை நம்ம மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளாவே இங்கிட்டிருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 1 2 3 4 5. அப்போ 5th பிளேஸில் வி இருக்குது. ஓகேவா? அடுத்தது 9th sum. Find the letter which is 7th to the left of X in English alphabet. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு லெட்டருக்கு லெஃப்ட் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். எக்ஸோட நம்பர் என்னது 24. இப்போ 24 லெஃப்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ -7. 24ல் 7 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 17. ஓகே, 24ல் 7 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 17. ஸோ 17ல் எந்த நம்பர் இருக்குது நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணியிருப்போம். டக்குன்னு 17 சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது என்னவா இருக்கணும், Q. ஸோ த ஆன்சர் இஸ் Q. ஓகேவா? இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், எக்ஸுக்கு லெஃப்ட்டில் 7th பிளேஸில். ஓகேவா? எக்ஸ் இந்த இருக்குது, இதுக்கு லெஃப்ட்டு, நமக்கு லெஃப்ட் எதுவோ அதுதான் இந்த லெட்டருக்கும் லெஃப்ட்டு. 7th பிளேஸ் 1 2 3 4 5 6 7. 7th பிளேஸ் என்னது Q. ஓகேவா? ஸோ லெஃப்ட்டுன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதே நேரத்தில் மேலே கவனிச்சுக்கணும், அல்ஃபபெட் ஆர்டர் வந்து நார்மலான ஆர்டரில் இருக்கா இல்லை பேக்வேர்டு ஆர்டரில் இருக்காங்கிறத கொஷினை நல்லா பார்த்து நம்ம கவனமாக அதை கவனிச்சுக்கணும். அடுத்தது 10th கொஸ்டின். விச் லெட்டர் வில் கம் 11th டு த ரைட் ஆஃப் பி. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பி சாரி ரைட்டு. அப்போ ரைட்டுன்னா என்ன பண்ணிக்கணும், நமக்கு உள்ள லெட்டரோட பொசிஷனோட ப்ளஸ் பண்ணிக்கணும். ரைட்டுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ பியோட பொசிஷன் இது 2. 2வோட என்ன பண்ணணும், ப்ளஸ் எத்தனை 11th பிளேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2வோட 11 ஆட் பண்ணணும். 2 + 11 என்னது 13. 13ஓட லெட்டர் என்னது எம். ஓகேவா? ஸோ ஆன்சர் எம். இப்போ நம்ம முன்னாடி செக் பண்ணி பாருங்கள், கரெக்டான பி இந்த இருக்குது. இதுலேருந்து 11th 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11th பிளேஸில் என்ன இருக்குது, எம் இருக்குது. ஸோ ஓகேவா? இதை நம்ம கவுண்ட் பண்ணி எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், ரைட்டாக. அப்போ இந்த பொசிஷனோட ஆட் பண்ணி போட்டுரு, லெட்டரோட எந்த பிளேஸ் கேட்காங்களோ அதை டக்குன்னு ஆட் பண்ணி போட்டுரு. லெஃப்டாக அப்போ மைனஸ் பண்ணி போட்டுரு. கொஸ்டினில் கவனிக்கிற ஒன்று என்னது, நார்மல் இங்கிலீஷ் அல்ஃபபெட் ஆர்டரில் இருக்குதா இல்லைன்னா பேக்வேர்டு ஆர்டரில் இருக்குதா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? வாட் இஸ் த ஆப்போசிட் லெட்டர் ஆஃப் ஐ. ஆப்போசிட் லெட்டர் நம்ம ஒரு ஷார்ட்கட் படித்தோம்ல, ஐக்கு என்னது இந்தியன் ரயில்வே. அப்போ ஐக்கு என்னது ஆப்போசிட் ஆர். ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் த ஆப்போசிட் லெட்டர் ஆஃப் என் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட். ஓகேவா? என்னுக்கு என்னது, என் வந்து செகண்ட் ஹாஃபில் போயிடுச்சு. அப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இருக்கும். அப்போ முடியும் போது எண்ணில் முடிகிற மாதிரி இருக்கணும். மேன், MAN மேன். அப்போ எம்முக்கு ஆப்போசிட் என்னது என். அப்போ எண்ணுக்கு ஆப்போசிட் என்னதாக தான் இருக்கும், எம்மாக தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் முடிஞ்சிச்சு. நம்ம நாளைக்கு செகண்ட் டைப் பார்க்கலாம். தேங்க்யூ.